ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சமையல். இன்னைக்கு நம்ம சாஃப்டான ரவா கேக் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுன்னால கேக் கிடைக்காதனால நிறைய பேர் பர்த்டே கொண்டாட முடியாமல் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் வீட்லேயே சூப்பராக கேக் செஞ்சு நீங்கள் சூப்பராக ஜாலியாக கேக் வெட்டி கொண்டாடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் ரவை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மாவாட்டமும் வேணாம். இப்போ தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது வந்து ஒரு போனியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து ரவை எடுத்த அதே டம்ளரில் இங்கே பாருங்கள் அப்படியே சுகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதே டம்ளர், இந்த டம்ளரில் இப்போ நான் சக்கரை வந்து நல்லா பவுடர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வந்து நான் சக்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பவுடர் எடுத்து அந்த ரவையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ரவை அளவு எடுத்தோம்ல அதே டம்ளரில் 1/4 கப்பு பாருங்கள், 1/4 கப்பு வந்து தயிர் எடுத்திருக்கேன். நம்ம ஏன் தயிர் போடுறோம்னா முட்டைக்கு பதிலாக நம்ம இந்த தயிர் வந்து அதில் சேர்த்து போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், ஒரு டம்ளர் நம்ம ரவை எடுத்திருக்கோம், ஒரு டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம். இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, 1/4 டம்ளர் வந்து தயிர் எடுத்திருக்கேன். நான் இதில் போட போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாரி, பைனாப்பிள் எசன்ஸு. நீங்கள் வேணுமென்னா வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுமென்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு மூடியில் நான் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு டம்ளருக்கு கரெக்டாக 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூன் மைதா மாவு. இப்போ நம்ம வந்து இதில் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து அளவு கிடையாது. நம்ம வந்து இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால தான் பால் வந்து நான் அளவு சொல்லலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் சர்க்கரை வந்து கொஞ்சமாக மிக்சியில் பவுடர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேக்கிங் பவுடரு கரெக்டாக நான் 1 ஸ்பூன் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேக்கிங் பவுடரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், சமையல் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் நான். கரெக்டாக நம்ம அளவு எடுத்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் தான் ஊற்றணும், கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன் நான். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் ஓகே. அதில் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டர் ஷீட்டு. நீங்கள் இது போட்டாலும் பரவாயில்ல, போடலனாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறதுனால நான் போடுறேன். போட்டு இதுலேயே நம்ம வந்து ஆயில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள்,
இந்தளவுக்கு திக்னஸாக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணுமுன்னா பாதாம் முந்திரி இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து அதில் ஊற்ற போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மாவு ஊற்றிருக்கோம். மாவு ஊற்றினதுக்கப்புறமா இந்தளவுக்கு பாருங்கள், இந்தளவுக்கு கேப் இருக்கணும். ஏன்னா அது உப்பி ஃபுல்லாகிடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த பப்புள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அது மேலே பாருங்கள் இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் அது மேலே இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு மூடி வச்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டியில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இல்லைன்னா நீங்கள் பாதாம் பிஸ்தா இது கூட இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள் சிம்பிளே வச்சு வேக வச்சுருக்கேன் நான். இப்போ ரெடி ஆயிடுச்சு கேக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக வெந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள். இந்த மாதிரி பணியாரம் எடுக்கிற இதில் பாருங்கள் இப்படி உள்ளே விட்டு பாருங்கள். இப்படி பார்த்தான்னா இந்த கம்பிக்கு பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்குது. இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆற வச்சிடலாம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெளியே இருக்கிறப்போ நீட்டாக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கத்தி எடுத்து அந்த ஓரில் ஃபுல்லாக நீட்டாக எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துருக்குது பார்த்தீங்களா கேக்கு. இப்போ நம்ம இது மேலே ஒரு பேப்பர் போட்டோம்ல, இந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுதுங்களா? வாவ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே சூப்பராக கொண்டாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க.